நான் ஒரு சரியான செயலை செய்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் அதற்கு தடை வருகிறது. நான் கிருஷ்ணனின் பாதையிலே பயணப்படுகின்றேன், ஆனால் அதற்கு தடை வருகிறது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி தைரியமாக எதிர்கொள்வது? எக்ஸாம்பிளா என்ன சொன்னோம்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கோம். அந்த ஃப்ரெண்டோட அம்மா அப்பா பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா கட்டளை இடுகிறார்கள். ரெண்டு விதமா கேள்வி கேட்டிருக்கோம். அவர்கள் அழுது புலம்பி காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறாங்க அப்படின்னா நீங்க எப்படி தைரியத்தை வளர்த்துக்க போறீங்க? அவர்கள் மிரட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது தைரியத்தை எப்படி வளர்த்துக்க போறீங்க? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, பேசிக்கலி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? எடுத்த உடனே நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படணும். அவங்க பேசுறாங்க அப்படின்ன உடனேயே என்ன வருது? பிரச்சனை வருது. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ன உடனே எடுத்த உடனே நமக்கு எல்லாருக்கும் என்ன வரும்னா பயம் வரும். சரியா? ஸோ நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே உல்டா பிராக்டிஸ் தானே. ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே இட்ஸ் நத்திங் பட் உல்டா பிராக்டிஸ் தான். அப்போ பிராக்டிஸ் நீங்க எப்படி பண்ணணும்? இப்போ பிரச்சனை வந்துருச்சுன்னாலே ஒரு ஹாயா ஃபீல் பண்ணணும், ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணணும், சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்ல வரேன். அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு தெலுங்கு படம். அதில் அவன் கராத்தே அது நிறைய கற்றுக்கிறான். கற்றுக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு பரபரன்னு இருக்கு. எங்கேயாவது சண்டை நடக்காதா, அந்த சண்டையை நான் போய் சண்டை போட மாட்டேனா அப்படிங்கிறது அவனுடைய பரபரப்பு. ஸோ இவனுக்குன்னு பார்த்து இவன் வர்றான்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் ஆகிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுது. ஸோ அவனால் சண்டைக்கே போக முடியலன்னு வருத்தப்படுறான். ஸோ நான் எதுக்காக இந்த சிச்சுவேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, when you are really prepared enough, நீ முழுமையாக தயார் நிலையில் இருந்தால், தயார்னா என்ன? ஞானம்னாலே என்ன? பிரச்சனையை சந்தோஷமா எதிர்கொள்ள தெரிஞ்சவன் ஞானி. பிரச்சனையை எதிர்கொள்ள தெரிந்தவன் ஞானி அல்ல, பிரச்சனையை ஆனந்தமாக எதிர்கொள்ள தெரிந்தவன் ஞானி. அவ்வளவுதான். சரியா? அப்ப ட்ரபிள்ஸ் வரும்போது நீ கூல் மைண்டடா கூல் ஹார்டா உன்னால இருக்க முடிஞ்சதுன்னா நீ ஞானி. அவ்வளவுதான். இட்ஸ் சோ சிம்பிள். அப்போ நீ சஃபிஷியன்ட் நாலேஜ் உங்ககிட்ட இருந்ததுன்னா, சஃபிஷியன்ட் ஞானம் அல்லது பக்தி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப பிரச்சனை வரும்போது நீ கூல் ஹார்ட்டடா இருக்கணும். ஸோ வி கேன் டேக் இட் அஸ் அன் யார்ட்ஸ்டிக்னு கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். யார்ட்ஸ்டிக் அப்படின்னா அளவுகோல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அளவுகோலாக கூட நீ எடுத்துக்கொள்ளலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கே உதவுகின்ற ஒரு அற்புதமான அளவுகோல். ஸோ இதெல்லாம் வரும்போது தான் நமக்கே தெரியும் நாம என்ன லட்சணத்துல இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அப்போ this is the best chance for me to exhibit my ஞானா. அதாவது அந்த கராத்தே வீரனுக்கு இதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை அனுபவிப்பதற்கு. புரியுதா? அப்போ ஞானத்தை இத்தனை வருஷமா கத்துக்கிட்டேன், எப்ப அனுபவிக்க போற? பிரச்சனை வரும்போது கூல் ஹார்டா இருந்தேன்னா நீ அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். அது வராத வரைக்கும் கேள்விக்குறிதான். நான் ஞானத்தை அனுபவிக்கிறேன்னா இல்லையான்னு தெரியாது. உனக்கே எப்ப தெரியும்னா, when there is a lot of ஒரு பிரச்சனை வரும்போது அதுல நீ கூல் ஹார்டா இருந்த அப்படின்னா தான் உனக்கே தெரியும் நீ ஞானத்தை அனுபவிச்சுட்டு இருக்கன்னு. அந்த கராத்தே வீரன் 10 பேர் வரும்போது அவன் கூல் ஹார்டா அதை சந்திக்கும் போதுதான் அவனுக்கே தெரியும் அவன் அந்த கராத்தையை முழுமையா அனுபவிக்கிறானா இல்லையா அப்படின்னு. அண்டர்லைன் தட் வேர்ட் கூல் ஹார்ட்டட் அகெயின் அண்ட் அகெயின், நாட் அபவுட் தி ரிசல்ட். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதிர்கொண்டு சந்திக்கின்ற அந்த விஷயத்துல நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா அது கிடையாது ஞானம். ஆனா எந்த அளவுக்கு கூல் ஹார்ட்டா நீங்கள் அதை எதிர்க்கிறீர்கள் அதுதான் ஞானம். சரியா? ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ எனது ஞானத்திற்கே மெருகேற்றுவது அல்லது ஞானத்தை அனுபவிப்பதற்கே துணை புரிவது எது அப்படின்னா மிரட்டல்கள் தான், அல்லது இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் தான். சரியா? அப்போ இந்த மாதிரி வரும்போது அதில் ஜெயிப்பதற்கு நான் முயற்சிக்க வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரைட் டு பி கூல் அப்படின்னு சொல்ல வரேன். சந்தோஷப்படு அப்படின்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். பிரச்சனை வந்தாலே பயப்படுன்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கோம் இல்லையா, அதை மாத்துங்க. பிரச்சனைனாலே சந்தோஷப்படு, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் கொண்டு வா, வாவ் ஃபீலிங்கை கொண்டு வாங்க. ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? இப்போ நெக்ஸ்ட் அந்த ரெண்டா பிரிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்லயே போயிடலாம். அப்போ அழுறாங்க புலம்புறாங்க செய்யறாங்க அப்படின்னா
ஏற்கனவே ஒருத்தங்க சொன்ன மாதிரி மேஜரா நமக்கு அந்த ஈகோ தான் லுக்கிங் குட் லாக்கு. அங்கதான் டச் பண்றாங்க. நீ எவ்வளவு நல்லவன் தம்பி, நீ நல்லாதான்ப்பா இருக்க, ஆனா என் பையன் வந்து அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் தப்பு வழியில போயிடுறான்ப்பா, இன்னும் குறை சொல்ல விரும்பலப்பா, நீ எல்லாமே சரியாதான்ப்பா பண்ற, ஆனா வந்து அவன் அதை தெரிஞ்சுக்கலாம், அவன் வேஸ்ட்ப்பா, நீ விட்டுருப்பா. சோ நம்மள அப்படி கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு நம்மள குறையே சொல்லாம அவங்களையே தாழ்த்தி பேசிக்கிட்டு அப்படியே வண்டி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஈகோ ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிடுமா? அப்ப நம்ம ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்க ஓகேங்க இந்த அளவுக்கு சொல்றீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய தியாகி மாதிரி அந்த இடத்துல வந்து நான் இங்க என்னுடைய ஈகோ சாட்டிஸ்பாக்சன்ல ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறதே மறந்துட்டு தலையாட்ட ஆரம்பிச்சிடுறது அப்படிங்கிறது தான் மேஜரா நடக்குது. அப்ப மேஜரா அந்த இடத்துல ஏன் ஈகோ வேலை பார்க்க விடக்கூடாது. அவங்க வந்து தலைமையில தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னா we just see that what is right and what is wrong. நீ எது சரி எது கண்ணனுக்கு பிடிக்குமா கண்ணனுக்கு பிடிக்காதான்ற ரிசர்ச்குள்ள போயிட்ட அப்படின்னா நீ அவங்க என்னதான் தலைமையில தூக்கி வச்சாலும் உனக்கு பிடிக்காது. ஏன்னா உன்னை தூக்குறதும் உனக்கே பிடிக்காது, கண்ணனை தூக்குனா வேணா உனக்கு பிடிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே என்ன பேசிட்டு இருக்காங்க, இல்லைங்க நீங்க வந்து தேவையில்லாம அழுதுட்டு இருக்கீங்க, நீங்க இதெல்லாம் எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பேச முடியும். இன்ஃபேக்ட் ஒரு சிச்சுவேஷன்ல என் தாய் பெற்ற தாயே பயங்கரமா அழுது ஒரு கண்டிஷனை போடுறாங்க, நீ வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்னால கூல் ஹார்டா ஒரு விஷயத்த சொல்ல முடிஞ்சது. என்ன சொன்னேன்? அவங்க வந்து இன்னும் நிறைய சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க. தாய் வந்து எவ்வளவு ஒரு புனிதமான ஸ்தானம் தெரியுமா, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாதா சொல்லை தட்டினால் அது வந்து அது எவ்வளவு பெரிய ஒரு பாவச் செயல் தெரியுமா, இப்படி வந்து என் பேச்சை மீறல் ஆகாது. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய சென்டிமெண்டல் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் நிறைய வரும்போது நமக்கு அட்டாக்கே ஆகல. ஏன் ஆகலைன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரே வரி கூல் ஹார்ட்டடா, உன்னை அம்மா நான் சரணாகதி செய்திருப்பது உன்னிடத்தில் அல்ல என் குருவிடத்தில். நானே அல்ல, நான் அவனின் ஒரு சேவகனாக மாறிவிட்டேன், அவனின் அடிமை. அவனது கருவி அவனுக்காக மட்டுமே இயங்குமே தவிர உனக்காக இயங்காது, என்னை மன்னித்து விடு. நீ எத்தனை அழுதாலும் புலம்பினாலும் எத்தனை சென்டிமெண்டலாக பேசினாலும் என்னை மன்னித்து விடம்மா. என் குரு என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்தாக வேண்டும். உனக்கு சத்தியம் செய்கின்றேன், என் குருவின் வாக்கை மீறமாட்டேன் என்று, ஆனால் உன் வாக்கை மீறமாட்டேன் என்று என்னால் சத்தியம் செய்ய முடியாதம்மா அப்படின்னு என்னால சொல்ல முடியுதுன்னா ஏன்? we are speaking in the principles of Gita. அங்க சென்டிமெண்டலா நான் அட்டாக் ஆகவே முடியாது. பிகாஸ் நான் என்ன கண்ணனுக்கு எது பிடிக்கும் அண்ணனுக்கு எது பிடிக்காது, நான் எது சரி எது தவறு அப்படிங்கிற அந்த கண்ணன் விஷயத்துல நான் மூழ்கி இருக்கும்போது என்னதான் சென்டிமெண்டலா யார் அட்டாக் பண்ணினாலும் அது நம்மை பாதிக்காது. சரியா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அனுப்பிச்சு வச்சிடலாம். ஓகே, இது ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சா? இனி நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்? கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. சரியா? கையை காலை எடுத்துருவேன், கொன்னுடுவேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி தாட்ஸ். அப்கோர்ஸ் ஒரு மேஜர் பாயிண்ட் நீங்க சொன்னது தாங்க, கண்ணனின் அனுமதியின்றி இங்கே எதுவும் நடைபெற இயலாது. அப்படி என் உயிரை பிரிய வேண்டும் என்றாலும் அது என் கண்ணனால் பிரிகிறது எனும் போது எனக்கும் நன்மையே இருக்கும், உலகத்துக்கும் நன்மையே இருக்கும். அப்ப ஹோல் ஹார்ட்டடா நான் சந்தோஷமா எடுத்துக்கிறதுல எனக்கு என்ன இருக்கு? அதுவும் நான் கண்ணன் வழியில் பயணப்படுகின்ற விஷயத்திற்காகவே என் உயிர் பிரியுமானால் ஸ்ட்ரெயிட்டவே கண்ணன்ட்ட தானே போறேன். அதாவது கண்ணன் கீதையில ஒரு உத்தரவாதம் கொடுக்குறான், நீ ஞானத்தை ஃபாலோ பண்ணிட்டே இரு, ஞானத்தை ஃபாலோ பண்ணுகின்ற அந்த விஷயத்தினால உங்க உயிர் பிரிஞ்சதுன்னா கவலைப்படாத, கண்டிப்பா நான் உன்னை வந்து கைவிட்டுற மாட்டேன். உன்னுடைய பருவக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா எங்கிட்ட எடுத்துப்பேன். அப்படி இல்லை உன்கிட்ட அழுக்கு இருக்குன்னா கூட ஞானிகளின் குலத்திலே உன்னை பிறக்க வைத்து உன்னை அடுத்தடுத்து மேல் நோக்கி எடுத்து செல்வது என் பொறுப்படான்னு இவ்வளவு பெரிய உத்தரவாதம் கொடுத்துட்டான் கண்ணன். ஸோ ஃபார் ரைட் காசுக்காக எனக்கு உயிர் பிரியுது, கண்ணனுடைய பாதையில பயணப்படுறதுக்காக என் உயிர் பிரியுதுன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு அப்படின்ற ஃபீலிங் நமக்குள்ள வரணும். அது போக முக்கியமா அந்த பாயிண்ட், கண்ணன் தானே உயிர் எடுக்கிறான். கண்ணன் உயிர் எடுக்கும் போது மகிழ்ந்து அதை அந்த ஈகோவை விட்டுட்டு சரண் ஆறான்.
ஆளானப்பட்ட கம்சனே உயிர் பிரியும் போது கண்ணனிடத்தில் சரணாகிறான் என்றால் அவனுடைய பக்தன் அல்லவா, நாமெல்லாம் அவனுடைய பக்தர்கள். அப்படிங்கிறப்போ என் உயிரை எடுக்க வேண்டும் என்றால் அது கண்ணனால் மட்டும்தான் முடியும்ன்ற ஃபீலிங்கை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தைரியம் வரும். இது ஒரு மேஜர் பாயிண்ட். அடுத்து எப்படி நம்ம தைரியத்தை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிடும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்னதான் கிருஷ்ணா ஃபீல ஸ்ட்ரென்த் இருந்தாலும் மேபி அவங்க அழுது புலம்பும் போது கூட வேற மாதிரி தான் இருக்கும். பட் ரியல்ல மிரட்டும் போது டக்குன்னு ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிடும். ஒரு மாதிரி அப்நார்மல் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது மாதிரி நமக்குள்ள ஒரு பயம் கண்டிப்பா வந்துடும். அது வரும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, கிருஷ்ணனை நான் மறந்து விட்டேன், இந்த இடத்துல கண்ணன் தான் என்கிட்ட விளையாட வர்றான், என்னை மிரட்டி பார்க்கிறான், என்னை சோதிக்கின்றான் என்ற அந்த நாலேஜை நான் மிஸ் பண்றேன். ட்ரை டு கேப்சர் சம் கைண்ட் ஆஃப் நாலேஜ். உள்ளுக்குள்ள ஒரு ஆட்டம் வரும்போதே நீங்க உங்களை திடப்படுத்திக் கொள்றதுக்கு வேற யாருமே கிடையாது, கண்ணை மட்டும்தான். அப்போ கண்ணனை இறுக்கி பிடிங்க, அவன் கொடுத்த நாலேஜை இறுக்கி பிடிங்க. அப்போ எனக்குள்ளே இன்னமும் எந்த அளவிற்கு உயிர் பயம் இருக்கின்றது, அவர்கள் சொன்ன உடனே இப்படி நடுங்குறேனே, ஏன் சாகிறதுக்கு பயப்படுறியா நீ, அல்லது அவங்க வேற என்னமா மிரட்டுவாங்க, உன்னை அவமானப்படுத்திடுவேன், ஊரு ஃபுல்லா உன்னை அப்படி பிரிவி நார் அடிச்சிடும், ஏதோ சம்திங் மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மிரட்டல்லாம் என்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ தே ஆர் கோயிங் டு எப்படி அட்டாக் பண்ணுவாங்க, நம்ம லாக்கை பேஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு என்னென்ன லாக் இருக்குன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி காட்டுவாங்க. ஸோ இதுவெல்லாம் என் கண்ணன் எனக்கு காட்டி கொடுக்கின்றான், இந்த நிகழ்வல்லவா என்னை எனக்கே மெருகேற்ற உதவி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் வெல்கம் பண்ண கற்றுக்கோங்க. நான் தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது வரும்போது நீச்சல் குளத்தில் குதிக்கிற மாதிரின்னு சொல்ல வரேன். அதாவது நீங்கள் தியரிட்டிக்கலாக எல்லாமே கற்றுக்கிட்டேங்க, ஆனாலும் குளத்துக்குள்ள குதிக்கும் போது ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும், ஆனாலும் ஒரு தைரியத்தை வளர்ச்சி டபக்குன்னு குதிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மிரட்டும் போது உள்ள ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கிருஷ்ணா நாலேஜ் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தைரியமாக நீங்கள் என்னதான் மிரட்டினாலும் என்னால் இதற்கு உடன்பட முடியாதுன்னு கூலா நம்ம பேச முடியும்னு சொல்ல வரேன். பேசும்போது ஹார்ட் பீட் ரைஸாலாம் இருக்கும், ஆனாலும் ஒரு தைரியத்தை வளவழைத்து கொண்டு பேச முடியும். இதை நீங்க பேசினதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள பயம் கூடுமான்னா கண்டிப்பா கூடாது. தட் இஸ் தி பியூட்டி. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் கிருஷ்ணனின் பாதையில் இருக்கின்றேன்னு ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்குள்ள நிறையவே இருக்கும். ரெண்டாவது, நாலேஜை யூஸ் பண்ணித்தான் நான் ரெடின்னு சொன்னீங்களே தவிர எந்த நாலேஜுமே இல்லாம மொட்டையா நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் பண்ணிடுவேன்னா அது பயத்தை கொடுத்துரும். ஐயோ நம்ம பாட்டு பேசிட்டோம் ஒரு வரட்டு தைரியத்துல அது நிஜமாவே ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அப்படி இல்லை. கண்ணன் தானே பண்ண போறான்ற ஃபுல்லஸ்ட் நாலேஜை கொண்டு நம்ம தைரியமாக பேசும்போது அது நமக்கு மேற்கொண்டு பயத்தை தராது, பயத்தை அங்கே விளக்கிவிடும் என்பது மிகப்பெரிய உண்மை. கண்டிப்பா அந்த பயம் அங்க நமக்கு குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபர்தராகவே நம்ம ஞானத்துல ஒரு முன்னேறின ஒரு ஃபீலிங்கே நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ மிரட்டும் போது கிருஷ்ணா ஃபீலை ஸ்ட்ரென்தன் பண்ணீங்க. நிறைய ட்ரபிள்ஸ் வரும்போது அங்கே கண்ணன் தான் செய்கின்றான் அப்படிங்கிறத மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேஜர் பாயிண்ட் தான். ஒவ்வொரு நொடியும் நினைக்கணும் கிருஷ்ணமாய விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கணும், செம்மையா கண்ணன் கேம் ஆட வந்துட்டான்னு புரிஞ்சுக்கணும். இன்ஸ்பைட் ஆஃப் தட் அந்த நாலேஜை யூஸ் பண்ணிட்டு தைரியத்தை நாம தான் வரவழைக்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 1 தடவை 2 தடவை அப்படி பயிற்சி பண்ணி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த லாக்ஸ் காணாம போயிடுதுன்ற அந்த உயிர் பயத்திலேருந்து எல்லா லாக்ஸுமே நம்மை விட்டு அது விலகுகின்றது. ஸோ உண்மையில் இம்மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நிகழும் போதுதான் நாம் மிக விரைவாக ஞானத்தில் பயணப்பட முடிகிறது என்று நான் வழக்கமாக சொல்லி அந்த கருத்தை சொல்லி, இது உண்மையில் இம்மாதிரியான சிச்சுவேஷன் வரவேற்கப்பட வேண்டிய சிச்சுவேஷன். இதுல தயவு செய்து அசுரா இயல்புகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் தைரியமாக எதிர்கொண்டு சந்திக்க வேண்டும். ஒன்லி ஆப்ஷன் ஃபேஸ் தி டிஃபிகல்டிஸ் மட்டும்தான். வரட்டும், அதை எதிர்கொண்டு சந்திக்கின்றேன். வெற்றி தோல்விதான் கவலையே இல்லைன்னு சொல்லியாச்சுங்க. ஆனா என்ன சொல்லுது, நீ ஜெயிக்கிறியோ தூக்குறியோ தட் டசன்ட் மேட்டர், பட் நீ கூல் ஹார்ட்டடா நீ பயணப்படுறியா, தட் இஸ் வாட் தி திங் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன கஷ்டம் எனக்கு? கண்ணன் அதை தானே கேட்குறான். நீ ஜெயிக்கணும் அப்படின்னோ தோக்கணும் அப்படிங்கிறத பத்தி கண்ணன் கவலையே படுறதில்லை, நீ என்ன வேணா பண்ணிக்கோடா அப்படின்ட்டான். ஆனா நீ பண்றது கூல் ஹார்ட்டடா லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் இல்லாம என்ஜாய் பண்ணி பண்றியா அப்படின்னு கேட்குறான்.
அதை பண்ணுவோம், அதை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் என்று சொல்லி, இதுதான் எனக்கு தெரிந்த பதிலாக நான் நினைக்கின்றேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு வந்ததுன்னா மோஸ்ட் வெல்கம் இட். சந்தோஷமா அவங்களிடமே நேரடியாக கூலாக பேசும் தைரியம் எனக்கு இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றேன். பேசியிருக்க நிறைய இடத்துல கூட. ஸோ அந்த தைரியத்தை எல்லோரும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அது மிக அவர் சாந்தி பிரம்மம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது, பொறுமையின் சிகரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த சாந்தி, அந்த பொறுமையை கண்டு அவர்கள் மேல் நிறைய பேர் பொறாமப்பட்டு அவரை எப்படியாவது கோவப்பட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதுல ஒரு டெஸ்ட் என்னன்னா, அவர் ஆத்துல குளிச்சுட்டு வரும்போது நீ அவர் மேல காரி துப்பிடு, ஒரு கீழ் சாதிக்காரனை கூப்பிட்டு நீ காரி துப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றாங்க. அவன் துப்புறான். அவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாம நேரா போயிட்டு மறுபடியும் போய் குளிச்சுட்டு வர்றாரு, மறுபடியும் துப்புறான். இப்படி 100-108 முறை அவர் குளிச்சதுக்கு அப்புறம் இவனே வெக்ஸ் ஆயிட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதா ஒரு கதை. சரியா? அதை நீ கேள்விப்பட்டிருக்க கூடும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல அவர் தன் சுதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும், நீ யார் என்ன சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம அவர் பாட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாரே. துக்காராம் அவங்க கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிக்கொண்டு போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறேங்க. ஃபர்ஸ்ட் துக்காராம் கேஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு எக்ஸ்பிளைன். துக்காராம் கேஸ்ல அவர் கேட்டு பார்க்குறாரு, அவர் தன்னால முடிஞ்சதை அவர் பண்ணி பார்த்தாரு. அதை கூட நான் ஒரு நாள் நேற்று முந்தா நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். உனக்கு ரோல் இல்லாத வரைக்கும் எல்லா டோர்ஸும் அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னா பிரசாதமாக ஏற்றுக்கொள். ஆனா ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய ரோலை யூஸ் பண்ணு கண்ணனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணிருந்தோம். சரியா? அந்த அடிப்படையில துக்காராம் முழுக்க முழுக்க அங்க தெளிவா என்ன சொல்றாரு, என்னை தயவு செய்து இந்த ஒரு தண்டனை மட்டும் கொடுக்காதீங்க, என்னால வெட்டலனை பார்க்காமலாம் இருக்க முடியாதுன்னு கெஞ்சி பார்க்கறாரு. என்னவோ சொல்லி போறாரு, முடியலை என்ற பிறகும் கூட சும்மா இருந்து விடவில்லை. நேரடியாக ஒரு மலையில போயிட்டு உட்காந்துக்கிட்டு விட்டலன் மேலேயே ஒரு பாடி கோவிச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாரு விட்டலன்ட்ட, கோவிச்சுக்கிறாரு. உன்னை பார்க்காம நான் எப்படிதான் இருக்க முடியும், நீ என்ன டிசிஷன் எடுத்துட்டு இருக்க, எல்லாமே உன் பிரசாதம் தான், அதுக்காக கோயிலுக்கு வராதேன்னு சொன்னா நான் எப்படி தாங்குவேன்? சரி, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட பிறகும் கூட அவர் முட்டி மோதினார். யார்கிட்ட? டைரக்டா விட்டலன்ட்ட மோதினாரு. அவர் 15 நாள் கிட்டத்தட்ட சாப்பிடாம இருந்ததுக்கு அப்புறம் விட்டலனே நேரடியா தரிசனம் கொடுத்தாரு அப்படிங்கிறது கதை. ஸோ நீ அபங்கம் எழுதுறதுக்காகத்தான் நான் தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் டோட்டலா கன்வின்ஸ் ஆறாரு அப்படின்னு தான் கதை வருதே தவிர கண்ணை மூடிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போகல துக்காராம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட பிறகும் கூட இறைவனிடத்திலே சண்டையிட்டு இறைவனை தரிசித்து உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு முயற்சி செய்தவர் தான் துக்காராம். அவர் அந்த கதை. ஏக்நாத் கதை சொன்னேன் இல்லையா, இவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்போம். இவர் ஏத்துக்கிட்டாரு, ஓகே. இவருடைய சிஷ்யன் ஒருத்தன் பக்கத்துல இருக்கான். இவர் கீழ்சாதிக்காரன் சிஷ்ய மேல டப்புன்னு துப்பிட்டு போறான் அப்படின்னா இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாரா அல்லது அந்த செயலை தடுக்க முற்படுவாரான்னு ஒரு டிஸ்கஷன் நாங்க வச்சோம். அப்ப கண்டிப்பா எல்லாருடைய பதில் என்னவா இருந்தது அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்க, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கண்டிச்சிருப்பாரு. அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு இன்னொருத்தன் கொடுத்தாலே தடுக்கணுங்கிறது தான் அன்பு. அப்படிங்கிறப்போ அடுத்தவனுக்கு நேரடியா நானே கஷ்டத்தை கொடுக்கணும்னு ஒருத்தன் மிரட்டுறான் அப்படின்னா அதுக்கு எப்படி நான் ஒபே பண்ண முடியும்? என் நண்பனிடம் பேசக்கூடாது என்பது என் நண்பனுக்கு கஷ்டத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு இன்டைரக்டா எனக்கு வலியுறுத்தப்படுகிறது. ஸோ அந்த லாஜிக்ல இருந்து நீ யோசிச்சு பாரு அப்படிங்கிறனா உன்னுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, எப்போ நாம மனப்பூர்வமா பிரசாதமா ஏத்துக்கணும் அப்படின்னா எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னா நமக்குன்னு ஆப்ஷன்ஸே எதுவுமே இல்லை அப்படின்னா ஓகே அப்படின்னு பிரசாதமா ஏத்துக்கோ. ஆனால் கிருஷ்ணனிடத்தில் பயணப்படுவதற்காக வேற ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசினாதான் கண்ணன்ட்ட போய் சேர முடியும். ஆப்ஷன் இருந்தும் நான் அவங்களுக்கு நான் ஒபே பண்ணிட்டு இருந்தேன்னா அது என் பயத்தை காட்டுகிறது, அகங்காரத்தை காட்டுகிறது, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை காட்டுகிறது என்றல்லவா அர்த்தம். இப்ப இந்த இடத்துல நீ ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லு சுரேஷ். இந்த மாதிரி அம்மா அப்பா கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஞானமாக அது சரி அப்படின்னு சொல்வதற்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியணும்ல. அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணு வேணும். ஓகே, அவன் தெளிவா ஒண்ணு சொன்னா நமக்கு ஏதோ வெறுப்புல நம்ம சொல்றோமே அப்படின்னு ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இப்போ
அது வந்து அவன் வெறுப்புல சொல்றானா அப்படிங்கிறது யார் வந்து அந்த என் ஃப்ரெண்டோட பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நீ வெறுப்பிலே இரு, நீ வெறுப்பிலே அவங்க பேச்ச கேட்காத அப்படின்னு நம்ம சொல்லலையே. நீ முழுமையான அன்பில் இருப்பதற்காக நீ எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம். கண்ணன் சொல்லதான் நம்ம சொல்ல முடியும். இது செய்யக்கூடாதுன்னு கண்ணனே கீதை முழுக்க சொல்லலையேங்க. பின்ன நான் எப்படி இதை செய்யக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அப்போ இது உன் முழு சுதந்திரம். ஆனால் எடுக்கின்ற முடிவு எதுவானாலும் அது கண்ணனை அடைவதற்காக. நீ திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் கண்ணனை விரைவாக அடைய வேண்டும் என்பதற்காக செய்கிறேன்னு சொன்னா ரைட்டு. செய்யலைன்னு சொன்னாலும் கண்ணனை விரைவாக அடைகிறேன் என்று எடுப்பதற்காக இந்த முடிவை எடுக்கிறேன்னு சொன்னா ரைட்டு. ஸோ நீ எடுக்கின்ற முடிவு அன்பில் எடுக்கப்படுகிறதா என்பதை என்ஷூர் செய்து கொள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, நம்ம சொல்றது நம்மளோட கடமை. அதுக்கப்புறமும் கூட அவங்க எந்த முடிவை எதுல எடுத்தாலும் அது அவங்களோட தலைவலி இல்லையா? இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லண்ணா நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் தவிர நான் விம்பல்லாம் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி, அதாவது அவர் வந்துட்டு இந்த மாதிரி முடியாது அப்படிங்கிறப்ப முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க சொல்றது ஒரு தடவை சொல்லலாம். ஏன் அப்படின்னா வார்த்தைகள் வந்துட்டு வர்றதே வந்துட்டு நம்ம முன்னாடி செஞ்ச பாவ புண்ணியத்துப்படி தான் அந்த வார்த்தைகளா அடுத்தவங்க ஆப்போசிட்ல இருந்து வருது. நீங்க கூட முன்னாடி சொல்லியிருக்கீங்க, ஒபாமா வந்துட்டு டைரக்டா நம்ம வந்து இப்ப நம்மகிட்ட ஒபாமாவோ இல்ல யூஎஸ் பிரசிடென்ட் யாரும் வந்து டைரக்டா கனெக்ட் பண்ண மாட்டாங்க. யாரும் வந்துட்டு நமக்கு அவங்களோட வினை விதிப்படி யாருக்கு நமக்கு லிங்க் இருக்கோ அவங்கதான் வந்து நம்மகிட்ட பேசுவாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த இது வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் அதெல்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் ஓகே. நான் இப்போ கேட்குற பிரச்சனை வந்துட்டு யாரோ ஒருத்தங்க வந்து வீட்டில் அம்மா வந்து கேட்குறாங்க, நீ வந்து கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து முடியாது அப்படிங்கிறது, வேண்டாம் முடியாதுமா அப்படிங்கிறது, இது வெறுப்பு. ஏன்னா வெறுக்கக்கூடாதுல்ல, நம்ம விரும்பவும் கூடாது வெறுக்கவும் கூடாது. ஆனா சொல்றது வந்துட்டு கண்ணன் தான் சொல்றான். கண்ணன் ஏன் சொல்றான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு, அவன் வந்து நம்ம வந்து கல்யாணம் முடிக்க சொல்றான். ஒரு தடவை 2 தடவை சொல்லலாம், திருப்பி அவங்க கேட்கறாங்க அப்படின்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி கல்யாணம் முடிக்கிறது தான். ஏன் அப்படின்னா இப்ப அந்த இது நம்ம மகாபாரதம் பாக்குறப்ப அதுல வந்துட்டு கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா இது மகுடம் சூட்டுங்க, ஒரு இது இருக்கு, தர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு யாருக்கு இது பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க, அந்த நீங்க பண்ணுங்க. கடைசியில சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணரை பண்ண சொல்லுங்க அப்படின்னா கிருஷ்ணர் சரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருப்பாரு. வர்றப்ப அவர் வந்துட்டு அந்த இது அந்த கண்ணு கட்டி இருப்பாங்க அந்த அம்மா, அந்த அந்த அவங்க ரூம் பார்த்துட்டே வருவாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த அம்மா வந்துட்டு சம்பு போடணும் அப்படிங்கிறது. புரியுது. அந்த அம்மா வந்து இவனா கண்ணனா வந்துட்டு இது பண்ண போறான், மகட சுட்ட போறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆக்ரோஷமா வருவாங்க. ஏமா வந்துட்டு வெளியில வந்துட்டு கண்ணனை கண்டவாணி திட்டுவாங்க, நீ என்ன ஒரு ஆளு, நீ வந்துட்டு என் பையன் இதை வந்துட்டு இது பண்ற மகட சுட்ட போறியாக்கும் அப்படி சொல்லிட்டு நீ எப்படி என் குழந்தைங்கள கொன்னியோ அதே மாதிரி நீயும் வந்துட்டு காட்டுல யாதவர்குள்ள ஃபுல்லா அழியும், பிளஸ் வந்து காட்டுல நீ திரிகிறப்ப வேடுவன் கையால நீங்க வந்து அம்புட்டு சாவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம் ஃபுல்லா கட்டுன உடனே அந்த அம்மாவுக்கு அது பிறகு ரிலாக்ஸ் ஆவாங்க, அதுக்கு அழுவாங்க. ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேனே கண்ணா, கிருஷ்ணா மாதவா மன்னிச்சுக்கையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்றப்ப அப்ப கிருஷ்ணன் சொல்லுவாரு, இல்லம்மா இது வந்துட்டு நீ சொல்லல, அங்க இறந்தவங்க நான் தான், அம்பு விட்டது நான் தான், எல்லாமே செஞ்சது நான் தான், நீ சொல்லல, அது நான் தான் சொன்னேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள பிறவியில ராமர் பிறவியில வந்துட்டு மறைஞ்சிருந்து வாலிய அம்பு விடுவாங்க. அதை வந்து இது பண்றது அந்த வாலிக்கு வந்து கடைசியா சொல்லுவாங்க, அடுத்த பிறவியில வந்துட்டு நீ வேடுவனா வா வந்து என்னைய வந்து அம்பு விடு, நீ மான அம்பு விடுற மாதிரி விடுவ, ஆனா எனக்கு வந்து அம்பு விடு. ஸோ இது வந்துட்டு வார்த்தைகள் வர்றது வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தைகளுமே வர்றது வந்துட்டு நம்மளோட பிளஸ் மைனஸ்னாலதான் யாரோ ஒரு மூலியமா வருது. ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி கண்ணன் அப்படிங்கிறப்ப எல்லாமே பார்க்குறவன் எல்லாமே கண்ணனுங்கிற அந்த ஸ்ட்ராங் மைண்ட் வந்துருச்சு அப்படின்னா அவன் ஏதோ ஒரு காரணத்தை நம்ம சொல்றான், நம்ம ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வருலண்ணா. சரி, ஓகே, நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருக்கும் கூட புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, சிம்பிளாக ஒரு வரையில் நான் கேட்டால் நீயே ஒத்துப்ப. என்ன ஒருத்தன் வந்து 100 தடவை வற்புறுத்தி சிகரெட் அடிக்கணும் அப்படின்னோ தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோ
வேற ஒரு தப்பான வழிக்கோ 100 முறை 1000 முறை ஃபோர்ஸ் பண்ணினா கூட அது என் கர்மா படி நடக்கணும்னு இருக்கு போல, அதனாலதான் இவங்க இவ்வளவு முறை ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகட்டுமான்னு கேட்டா கண்டிப்பா ஐயோ அது எப்படி நான் போக முடியும்னு நீ கேட்டுருவ. சரியா? ஸோ ஐ கேன் வெரி ஈஸிலி ஆன்சர் இட் லைக் தட். சரி, உனக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்றேன். இப்ப நீ கேட்ட அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த கண்ணன் வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளவில்லையா, காந்தாரியின் சாபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? சோ அவர்களின் கர்மாவின் அடிப்படையில் அத்தனை குலமும் அழிய வேண்டும் இருக்கிறது, அதனால் அவள் சாபமிட்டால் அதனால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல நாங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, நமக்கு நடக்கின்ற நிகழ்வு என்று ஒன்று, நாம் செய்கின்ற நிகழ்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா? இந்த ரெண்டு விஷயத்துல நடக்கின்ற நிகழ்வுக்கு கர்மாவே காரணம், அது இறைவனின் பிரசாதமாக நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். உனக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு, உனக்கு வயோதிகம் வந்துடுச்சு, திடீர்னு ஒரு கை கால் போயிடுச்சு, ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ இட் ஆல் ஹேப்பன்ட் டு யூ. எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உன் கர்மாவின் அடிப்படையில ஹேப்பன்ட் டு யூ. ஆனா அந்த விஷயங்கள் நடக்கும் போது அதற்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது வந்து கர்மாவின் அடிப்படையில் கிடையாது. உன் முழுக்க முழுக்க உன் சுதந்திரத்தில் நீ அன்பில் செய்ய போகிறாயா, அகங்காரத்தில் செய்ய போகிறாயா என்பதை பொறுத்தே அமைகின்றதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இப்ப அம்மா அப்பா வந்து திருமணத்துக்காக ஃபோர்ஸ் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் இது இவனுடைய கர்மாவில் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கு, அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ எனக்கு சாய்ஸ் இருக்கு அப்படின்றதுனால தான் நான் முதல்லயே சொன்னேன், நான் உனக்கு சாய்ஸ் இல்லாத இடத்துல 100% அக்செப்ட் பண்ணிடு அப்படின்னு. பட் when you have a choice to do, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற சாய்ஸ் எனக்கு இருக்கு, அந்த சுதந்திரம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ அது முழுக்க முழுக்க பயம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், அன்பிலே தீர்மானிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம. சரியா? இப்ப திருமணம் பற்றிய விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட அங்கே அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்ற பயத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு ஆதாயத்தினாலேயோ எந்த விதமான ஒரு அகங்காரத்திலேயோ நம்ம வந்து அங்கே சம்மதிச்சா தப்பு. அல்லது அதே மாதிரி அகங்காரத்திலேயோ வேற ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ நான் சம்மதிக்கலைன்னாலும் தப்பு. இங்க பிரச்சனை நான் செய்யற ஆக்ஷன்ங்கிறது முழுக்க முழுக்க அகங்காரம் இல்லாமல் அன்பில் நிறைவதற்காக அன்பாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அது நீ செய்யறது அக்செப்ட் பண்றதோ அல்லது ரிஜெக்ட் பண்றதோ அந்த சாய்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அது அன்பில் நீதான் அந்த சாய்ஸை எடுக்கணும். சிம்பிளா புரியுற எக்ஸாம்பிள்னா, தண்ணி எடுக்கிறதுக்காக ஒருத்தன் கூப்பிடுறான், என்னதான் 100 முறை வலியுறுத்தி கூப்பிடட்டுமே, அந்த இடத்துல இது என் அகங்காரத்தையும் அடிக்ஷனையும் வளர்த்து விடும் அப்படிங்கிறதுனால அவன் 100 முறை கூப்பிட்டாலும் இப்ப எனக்கு சாய்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் 99 டோர்ஸ் அடைச்சிட்டாங்க, ஒரு டோர் தான் திறந்திருக்கு, அத்தனை பேரும் ஃபோர்ஸ் பண்றாங்க, அப்ப கூட அந்த டோர் வழியா தப்பிச்சு போகணும்னு நான் ட்ரை பண்ணணும்னு தானே நீ சொல்லுவ. சோ அப்படித்தான் நீ யோசிக்கணுமே தவிர இந்த இடத்துல எதை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதில் உனக்கு தெளிவு இருக்கணும். அது நீ முழுக்க ஈகோ இல்லாம லவ்ல இருந்த அப்படின்னா அந்த அன்பிற்காக உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை நீ யூஸ் பண்றவன் தான் அங்கே ஞானமே தவிர ஏதோ ஒரு பயத்தினாலேயோ ஒரு என கர்மா அப்படின்னு சொல்லிட்டோ அன்பை விட்டு கொடுப்பது எப்படி ஞானமாகும்? அன்பை விட்டு கொடுக்கிற ஒரு தவறுக்கு நீ ஆளாகி விடுகின்றாய், இது மேற்கொண்டு உன் கர்மாவை சேர்த்து விடும் அப்படிங்கிறதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணுமே. கடமையை செய்வதும் கர்மா, கடமையை விடுவதும் கர்மா, அனைத்துக்கும் அடிபணிவதும் கர்மா, இதற்கும் அடிபணியாமல் இருப்பதும் கர்மா. இப்படி நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு கன்ஃபியூஷன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன்.